ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நலமுடன் வாழ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைல்ஸ் பிரச்சனை உடனே சரியாகணுமா? இப்போ நான் சொல்கிற டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உடனே சரியாகிடும். பொதுவாக பைல்ஸ் இருந்தால் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் உட்கார முடியாமல் தவிப்பார்கள். இந்த பிரச்சனையை வெளிக்காட்ட முடியாமல் பலர் உள்ளுக்குள்ளே கஷ்டப்படுவார்கள். இந்த நோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அதற்கு சிகிச்சை அளிப்பதுதான் நல்லது. பைல்ஸ் என்பது தமிழில் மூல நோய் அல்லது மூலசூடு என்று சொல்லப்படுகிறது. பைல்ஸ் என்பது ஆசனவாய் வழியாக கட்டி நீண்டு கொண்டே இருப்பது போல தோன்றும். இந்த பிரச்சனையை தடுக்க வீட்டிலேயே சில மருந்துகள் இருக்கின்றன. அதை உடனே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பைல்ஸ் அல்லது மூலநோய் பிரச்சனை இப்போதெல்லாம் மிகவும் பொதுவான நோயாக மாறிவிட்டது. இதற்கு பெரும்பாலும் வீட்டு வைத்தியம் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு உண்ட உணவு சரியாக ஜீரணமாகாமல் வெளியேற்றப்படாமல் பிளவுகளாக மாறுகிறது. அதனால்தான் சில வாழ்க்கை முறை மாற்றங்கள் அவசியம். தீவிர மன அழுத்தம், முறையற்ற மலம் கழிப்பதால் மலச்சிக்கல், நீண்ட நேரம் நாற்காலியில் அமர்ந்து பணிகளை செய்தல், குறைந்த அளவு தண்ணீர் குடிப்பது, அதிகப்படியான மது அருந்துதல், துரித உணவு அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்களை அதிகமாக சாப்பிடுவது, அடிக்கடி நான்வெஜ் சாப்பிடுவது அனைத்துமே இந்த பைல்ஸ் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடும். இப்போது இந்த பைல்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, மலம் வெளியேற்றம் சீராக இல்லாமல் இருப்பது, நீங்கள் மலம் கழிக்கும் போது கடுமையான வலி இருக்கும் அல்லது எரிச்சல் இருக்கும். மலம் கழித்த பிறகுமே சிலருக்கு 2 மணி நேரம் வரை அந்த இடத்தில் வலியும் எரிச்சலும் இருந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் மலம் கழிக்கும் போது இரத்தப்போக்கும் ஏற்படும். அலர்ஜி வெளிப்புறமாகவோ அல்லது உட்புறமாகவோ இருக்கலாம். அது வறண்டு போகலாம் அல்லது ரத்தம் கூட வரலாம். இதற்கு நீங்கள் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது செரிமானத்திற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சிகிச்சையை ஆரம்பிக்கும் போது முதலில் செய்ய வேண்டியது நார்ச்சத்து உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள். நார்ச்சத்து நிறைந்த உணவுகள், காய்கறி, முழு தானியங்கள், ஜூஸ் என்று அனைத்துமே எடுத்துக்கொள்ளுங்கள். மோரில் சிறிது உப்பு, சிறிது லெமன் ஜூஸ் சேர்த்து குடியுங்கள். இஞ்சி, தேன், புதினா ஆகியவற்றை தண்ணீரில் கலந்து குடியுங்கள். 1 கிளாஸ் தண்ணீரில் 1 தேக்கரண்டி சீரக பொடியை எடுத்துக்கொள்ளுங்கள். வெங்காயச்சாறு மற்றும் சர்க்கரை தண்ணீரில் கலந்து குடியுங்கள். வேப்ப இலைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட கஷாயத்தில் தேன் கலந்து 1/2 கப் மோரில் கலந்து குடியுங்கள். துளசி இலைகளை ஊற வைத்து அந்த தண்ணீரை எடுத்து குடியுங்கள். நல்லெண்ணெயை வெளிப்புறமாக பயன்படுத்துங்கள். பேக்கிங் சோடாவை அந்த வீங்கிய இடத்தில் தடவுங்கள். இவை தவிர நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர்ச்சத்து குறையாமல் இருக்க நிறைய தண்ணீர் குடிப்பதன் மூலமும் பைல்ஸ் வராமல் தடுக்கலாம். இது உடலுக்கு அதிக நன்மை பயக்கும் மற்றும் செரிமான அமைப்பை பராமரிக்க உதவுகிறது. காரமான உணவுகளை முடிந்தவரை குறைத்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் தவிர்த்து விடுங்கள். வெந்நீரில் குளித்தால் உடனடி நிவாரணம் கிடைக்கும். இவை அனைத்தையுமே சேர்த்து தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வதன் மூலம் மலச்சிக்கலை தடுக்கலாம். உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான செரிமான அமைப்புடன் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை பைல்ஸை குறைக்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.